ஏங்க நல்லபடியாக போய் செய்முறையை போய் செஞ்சுட்டு வந்தாச்சு. போகிறவங்க வீட்டில் ஊற சொல்கிறாங்க, ஏண்டி எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு பால் காய்ச்சினாங்க. எங்கள் நாத்தனார் காவத்தில எங்கள் நாத்தனாவுக்கு நாத்தனா பால் காய்ச்சினாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏண்டி எங்கள் ஊரில் எல்லாரும் ஒன்றே தானே எதிர்பார்த்துக்கிட்டு கிடந்தாங்க, வருது பானுமதி, வருது முனியம்மா, வருது முனியம்மாண்டு. கடைசியில் பார்த்தா வரல, என்னக்கா வருது வருதுட்டு வரல அப்படின்னு எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலண்டாங்க. அப்புறமா நான் வீடியோ போட்டு விடுதல, அதை போட்டு காட்டினாங்களாம். அம்மா போட்டிருக்கா, அதனால தான் வரலேண்டு இந்த வீடியோ போட்டிருக்கா வாருங்க அப்படியே காட்டினாங்களாம். அப்போ நான் வீடியோ போட்டது நல்லதாக போச்சு என்னங்க. அப்படி எல்லாரும் கேட்டாங்களாம் என்னைய விசேஷத்தில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க சொல்லையில் அப்படி சொன்னாங்க, நல்லா உடனே அப்படி பேரும் கேட்டாங்கடி அப்படின்ட்டு. சரி சரி அதனால என்ன அப்படின்றாங்க. சரின்னு செஞ்சு செய்முறைகளை போய் செஞ்சுட்டு நல்லா கூல்ட்ரிங்ஸ் கீல்ட்ரிங்ஸ் கொடுத்தாங்க. இன்னைக்கு லீவு நாள் வேறையா, அதோட நல்ல சாப்பாடு படலம் சாப்பிட்டு அப்படியே வந்துட்டோம். ஆமாம், அப்படியே வந்து செய்முறைகளை செஞ்சுட்டு சந்தோஷமா. என்னங்க மனுஷனுக்கு மனுஷன் என்ன விசேஷங்களில் போய் ஒருத்தர் கமாண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் தான் விசேஷத்துக்கு போகிறீங்க, நீங்கள் தான் பிள்ளைகளை பார்க்குறீங்க, நாங்கள்லாம் குடும்பம் உண்டு பார்க்காம இருக்க மாக்குண்டு அப்படி சொல்கிற ஒவ்வொரும் கண்டிப்பாக பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்தளவுக்கு நாங்கள்லாம் குடும்பம் பார்க்காம இருக்க மாக்கோம்னு கேட்குறவங்களுக்கு பூரமே பார்க்க மாட்டேங்க. நீங்களும் என்னைய மாதிரி குடும்பம் நடத்துறவங்களா இருந்தால் அடாடாடாடா இந்த அக்கா நம்மளை மாதிரில குடும்பம் நடத்துதுன்னு டக்குன்னு லைக் பண்ணி அப்படி எனக்கு ஒரு கமெண்டை பண்ணிவிட்டு சந்தோஷமாக போயிடுவியே வெளியில். அப்படி பண்ணாரவது ஆமாம் வந்துட்டா இவ தான் பெரிய குடும்பம் நடத்துகிறா. நம்மளுக்கு வந்து சோறாக்கிட்டோம், குழம்பு வச்சுட்டோம், பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டி விடுறோம், பாடம் சொல்லி கொடுக்குறோம், விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னு ஒன்று நான் எடுத்து போட்டுக்கிட்டு தெரியவா. இவளுக்கு ஒரு வேலை இல்லைன்னு கடுப்பாகி கமாண்டு பண்ண தோன்றுறது. ஆமாம் நாங்கள்லாம் குடும்பம் நடத்தலை, நீ தான் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு கமாண்டு பண்ண தோன்றுது. நிஜமாவே அப்படி கமாண்டு பண்ணுறவங்க குடும்பத்தை சரிவர பார்க்கவே மாட்டாங்க. தான் தோண்டித்தனமாக போகணும், கையே ஊர் சுத்தம் உலகம் சுத்தம் அப்படியே எப்படியும் போட்டு குடும்பத்தை தான் தோண்டி அப்படிட்டு போகிற பொம்பளைங்க. ஆமாம் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி கமாண்ட் பண்ணுறவங்களுக்கும் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அவ்வளோதான் அதுக்கு தெரிஞ்சது. அது குடும்பத்தை நடத்த முடியலை, அதனால நம்மளை பார்த்து அது கடுப்பாகுது அப்படின்ட்டு. என்னை மாதிரி குடும்பம் நடத்துனாத்தே நம்மளை மாதிரி அக்கா இருக்கே அப்படின்னு சந்தோஷத்தில் லைக் போட்டு சந்தோஷமாக அக்கா நீனும் நானும் ஒரு இடம் அக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட மாட்டாங்களா. அப்படி பண்ண ஒரு எனக்கு ஏன் மக்கா ஏன் அக்கா உறவுக்கார ஏன் தங்கச்சி அக்கா தங்கச்சியை நல்லபடியாக கமாண்ட் பண்ணுறாங்க. போதுமுத்தே நீங்கள் ஓடுற லைக்குகளும் நீங்கள் ஓடுற கமாண்டுகளும் போதும். 1-2 கழுதையை போட்டால் ஓட்டுட்டு போகுது, இதில் என்ன இருக்குது, அது உரம் பேசிட்டு போகுது. நான் போய் நல்லபடியாக போய் எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நல்லபடியாக சந்தோஷமாக லைக் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் லைக் பண்ணிடுது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு வரேன்னு சொன்னாவே நீங்கள் லைக் பண்ணிடுவீங்க. சரி இதுக்கு லைக் பண்ணுங்கள். அதாடி தண்ணி பொறுப்பு தண்ணி பொறுப்பு என்னண்டோ வெயிலான வெயில் அடிக்குது ஆத்தே.